இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் ஃப்ரேம் நிறைவா இருக்கு சார். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உங்க வைஃபை இப்படி பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த லக்ஷ்மிக்கு தேவையில்லாத ஹைப்லாம் வருது. எனக்கு வர வேண்டிய லக்கெல்லாம் இவ பக்கமா இழுத்துக்கிறா. சார், கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு டர்க்கி வரைக்கும் போன உங்க வெற்றி பயணம் எப்படி இருக்கு சார்? இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி. வெற்றிங்கிறது ஒரே இடத்துல நின்னு போகாதன்னு சொல்றதுக்கு அது ஒரு சாட்சி. ஒரு தடவை ஜெயிச்சிட்டா அடுத்த வெற்றியை நோக்கி டார்கெட் பண்ணணும், அதையும் அச்சீவ் பண்ண நினைக்கணும். உங்க பிலாசபி ரொம்ப நல்லா இருக்கு சார். டர்க்கில அவார்ட் வாங்கினதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். அவ்வளோ பிரஸ்டீஜியஸான இந்த அவார்டை உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கும்போது வாங்குறது ஒரு சிறந்த அனுபவம். யூ ஆர் ரைட் சார். உங்க வெற்றிக்கு முக்கிய காரணம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னு நினைக்கிறீங்க? Undoubtedly that is my mom and dad. என் மாமோட என்கரேஜ்மெண்ட் என்னோட பிடிவாதத்தை அதிகரிக்கும். நான் லோவா இருக்கும்போது அவங்க எனக்கு கொடுக்கிற தைரியம் எனக்கு அதிகமான உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி என் டேட் இல்லைன்னா நான் இல்லை. அவரு உருவாக்குன இந்த கம்பெனியை தான் நான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா இல்லாம உங்க முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற வேற யாராவது இருக்காங்களா? ஆண்டி, மித்ரா ஏன் பேரை தான் சொல்ல போறாரு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நான் தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். உங்க வளர்ச்சிக்கு ஆதாரமா நேரடியாவோ மறைமுகமாவோ வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. இருக்காங்க. யார் சார் அது? என் மனைவி லக்ஷ்மி.